ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ப்ரைவசியாக வந்து 2-3 கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது. அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பண்ணல, எனக்கு வந்து இன்பாக்ஸில் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக தம்பியோட அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன்ல, அதில் வந்து ஒரு அதில் பார்த்துட்டு நுணுக்கமாக பார்த்துட்டு கேள்வி கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்களாமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூத கண்ணாடி வச்சு பார்த்துருப்பாங்க இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்மள வந்து அக்யூரேட்டா நம்மளோட ஒவ்வொன்றும் வந்து கண்காணிக்கிறவங்க வேணா செஞ்சிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு என்னன்னா ஒரு யதார்த்தமா தான் வந்து கேட்டிருக்காங்க. நான் தப்பா கேட்டிருந்தா சாரி சிஸ்டர்னு கூட அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க தப்பாலாம் கேட்கல. இப்போ நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இன்னும் நான் அம்மாவான்னு டவுட்டு. அது இல்லாமல் தத்து பையனான்னு வேற கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குறாங்க. தத்து பையன் கிடையாதுங்க, தத்து பையன் பெத்தாதா பிள்ளையாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாமே குழந்தைங்க தாங்க. ஆனால் வந்து அவங்க 2 பேரும் நான் வந்து பெத்த பசங்க, சரிங்களா? உங்களுக்கு டவுட்டே வேணாம். அம்மான்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு வேற டவுட் உங்களுக்கு. அம்மா எந்நேரமும் அம்மா அம்மா அம்மான்னு காலை சுற்றிக்கிட்டே இருக்கிறது குழந்தைங்களா? குழந்தை தான் வந்து நம்ம என்ன பண்ணாலும் பின்னாடியே வரும், காலை சுற்றிக்கிட்டே இருக்கும், அம்மா அம்மா தூக்குன்னு. குழந்தை தான். தம்பியெல்லாம் பெருசாகிட்டாங்களே. எனி டைம் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா விளையாடுறது, பேசி சிரிக்கிறது, கிண்டல் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். நம்ம வீடியோன்னு எடுக்கும் போது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் இல்லைங்களா? தம்பி வந்து வீடியோக்குள்ளே வந்தால் மட்டும்தான், அது வீடியோக்குள்ளே வரப்போ அம்மா அப்பா அதிகமாக பேசுகிறது, நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அதுக்கு தானே பதில் சொல்கிறாங்க. உங்களுக்கு கேள்விக்கான பதில் வந்து அவங்க வந்து நாங்கள் பெற்ற பசங்க தான், ஓகேங்களா? உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். நோ டவுட். ஏன் இந்த டவுட் உங்களுக்கு வந்ததுன்னு தெரியல. ஸோ வந்துருச்சு அதுக்கான பதில். ஆனால் இது ஏன் யாருமே கேட்காத கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதுதான் எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. இவர்கிட்ட நான் உடனே இந்த கமெண்ட் பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி சொன்னேன். நெக்ஸ்ட் என்னன்னா, தம்பியோட இன்சிலை பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், எங்கள் லைஃப் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ புதுசாக வந்திருக்கவங்க தான் கேட்டாங்களா எனக்கு தெரியல. அண்ணாவோட பேர் கார்த்திகேயன் இருக்கு, அவனை தம்பிக்கு எஸ்ன்னு போட்டிருக்குது. அப்போனா என் பேர் சரோஜால, அதனால் அதுதான் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க, அது வந்து தம்பியவங்க அப்பாவோட பேர் தான். அவரோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் எஸ்ன்னு வந்துச்சு. தம்பி இப்போ வரைக்கும் அவங்களுக்கு மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறதுனால வந்து நாங்கள் அதவே வந்து வச்சுருக்கோம். பட் வந்து இவர் தான் வந்து அப்பா. நாங்கள் அது ஒன்று மட்டும் தான் மாற்றக்கூடாதுன்னு ஒரு அது என்னை விட இவர் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்து அவர் எங்கள் அண்ணன் சத்தியமாக சொன்னது. நாங்கள் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் பாஸ்போர்ட் எடுக்கையில் அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, குழந்தைங்களுக்கு நீங்கள் மாற்ற மாட்டிங்களா, உங்களோட இன்சியல் போட மாட்டிங்களா அப்படின்னு வந்து அது பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அவர் கேட்டார். அப்போ இவர் சொன்னது என்னன்னா, நாங்கள் வந்து இனி அவங்க இதுக்கு நாங்கள் ஃப்யூச்சரில் அதை மாற்றவே மாட்டோம். அவர் வந்து அண்ணன் கூட பிறக்கலைனாலும் அவர் வந்து எனக்கு அண்ணன், அவரோட இன்சில் இருந்துட்டு போதும், குழந்தைங்க தலையெழுத்தை ஃபுல்லாகவே மாற்ற வேண்டாம், 1000 தான் இருந்தாலும் அவரோட குழந்தை தான். நான் வந்து இப்போ வந்து மேரேஜ் பண்ணனால அப்பா இருந்தாலுமே சாகிற வரைக்கும் அந்த குழந்தைய வந்து நான் வந்து பார்த்துக்க போகிறேன். அதுக்காக வந்துட்டு எல்லாமே வந்து மாற்றணும், அவங்க தலையெழுத்தை மாற்றணும் நான் வந்து என்றைக்குமே நினைக்க மாட்டேன். மாற்றது ஒரு செகண்டில் எப்படி எல்லாமே இப்போ எல்லாம் ஈஸியாக வந்துருச்சு இல்லைங்களா? அது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் சரி இருக்கட்டும், அண்ணா பேர்லேயே இருந்துட்டு அது தெரியாதவர் இல்ல, இந்த ஊரு தான், தெரிஞ்சவர், பழக்கமானவர், இவர்கிட்ட பேசியிருக்காரு, அதனால தெரியும். அதனால வந்து அவர் என்ன கேரக்டர் அப்படின்னு இவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற கேரக்டராக இருந்தால் அது நீ இன்னுமே நினச்சிட்டு இருக்கிறியா, அதெல்லாம் நீ அதை பற்றி பேசுறது, அவரோட பேரே எடுக்காதெல்லாம் சொல்லுவாங்க, ஹாஸாக பேசுவாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் என்னன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் தம்பிகளுக்கு அது இருந்துட்டு போட்டும், நான் வந்து ஒரு கார்டியனாக ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு பேக் போனாக நான் வந்து இருந்து அவங்கள வழி நடத்தி அண்ணன் செய்ய வேண்டிய கடமை எல்லாமே நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இவர் என்ன வார்த்தையில் என்ன அர்த்தத்தில் அது சொன்னார்லாம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து உண்மையாலுமே நான் சொல்லுவேன், நிறைய பேர் 100 சாமி படம் பார்த்தீங்களாக்கா அப்படின்லாம், நான் இன்னும் அந்த படத்தை பார்க்கல, அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த படத்தில் பார்த்தது என்னவோ அப்படி தான், இப்படி தானா அப்படியே இருக்கட்டும்.
அதனாலதான் தம்பியோட இன்சியல் வந்து நாங்க மாத்தல, எஸ் இருந்துட்டு போகுது அப்படின்னா. எஸ்னா என்னக்கா பேரு, சரவணனா என்னக்கா பேருன்னு கூட நீங்க கேட்பீங்க. அவரோட பேர் வந்து சக்திவேல். அதனால எஸ். இதுல என்னன்னா சரவ பேரும் எஸ்ல வந்துருச்சா, அதனால காமனா எஸ்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அம்மாவோட இனிஷியல் அந்த மாதிரி. இப்ப எல்லாருமே வந்து பிறக்கிற குழந்தைக்கு அம்மாவோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அப்பாவோட பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு ஜாயின் பண்ணி இப்போ வந்து போடுறாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து இல்லைப்பா அப்படி வந்துட்டாங்க. நாங்கள் அந்த மாதிரி, ஏன்னா அப்போது கிட்டத்தட்ட 2008 தான் பெரிய தம்பி பிறந்தாங்களா. அப்போலாம் எனக்குலாம் நாலேஜே கிடையாது. நான் படிக்காதவ தான், 10th ஃபெயில் தான். அந்தளவுக்கு எனக்கு வந்து படிப்பறிவு இல்லை. அப்போ என்னென்னா நம்ம ஒரு கைக்குள்ளே இருந்து நம்ம வாழ்ந்துட்டோமா, அந்த மாதிரி எதுத்தெல்லாம் பேசுறதுக்கெலாம் எனக்குலாம் தெரியாது. எடுத்து என்ன சொல்றது, சரிங்க சொன்னா சரி அப்படிங்கிற ஒரு இதில் தான். இப்போதான் வந்து அதெல்லாம் இல்லை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ வேலைக்கு போற நானும் வேலைக்கு போறேன், 2 பேரும் சரிக்கு சமம் அந்த மாதிரிங்கிற மாதிரி எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா. ஆணும் பெண்ணும் சமங்கிற மாதிரி வந்துருச்சுல்ல. இப்போ வந்து அது இதா போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஆனா இருந்தாலுமே வந்து இப்போ இருக்க நாலேஜ் இருந்திருந்தா அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணியிருந்திருப்போம். அப்போ இல்லை. அது ஒரே காரணத்தினால தான் தம்பியோட இன்சியல் வந்து நாங்கள் வந்து இப்போ வரைக்கும் மாற்றாமவே இருக்கோம். அவங்களும் இதை பற்றி எதுவுமே கேட்டுக்கறதில்ல, இது பண்ணிக்கிறது இல்லை. தெரியும் தீபக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே வந்து தெரியும். ஆனால் அவன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அந்த சமயம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா யூகேஜி படிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவனுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, எப்படி என்னங்கிறதுலாம் அவனுக்கெல்லாம் தெரியும். பரணி வந்து ப்ரீகேஜி சின்ன பையன், ப்ரீகேஜி படித்தா குட்டி பையன் தானே. அவனுக்கு அதெல்லாம் அவனுக்கு தெரியாது, என்ன நடக்குது ஏது நடந்தது எப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. ஸோ வந்து சொல்லும் போல பசங்க இதில் வந்து எந்த ஒரு இது கிடையாது, குழப்பம் இல்லாமல் கரெக்டாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் தான் கேட்குறீங்க. சரி ஓகே, அதுக்கான விளக்கம் தான் இது. அவரோட பேர் சக்திவேலுனால வந்து எஸ் தீபக்குமார், எஸ் பரணி அது மட்டும் மாற்றக்கூடாது அப்படின்னு. ஆனால் அட்ரஸ் ப்ரூஃப்ல இருந்து எல்லாமே வந்து மாற்றியாச்சு. அதெல்லாம் மாற்றியாச்சு. எங்கள் கூட இருக்கிறதுனால வந்துட்டு நாங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் நினைக்கலாம் எஸ்கேன்னு கூட போடலாம், கே இன்சியல் போட்டு 2 பேரும் கூட மாற்றலாம் அப்படின்னு. வேணாமே, அதனால தான் விட்டுட்டேன். எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறதால இல்லை, நான் எதை நினச்சாலும் வேணும் அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சிருவேன். நமக்கு எது தேவையோ அதை வந்து முடிக்காமல் வந்து நான் எப்பவுமே தூங்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு இது என்னோட தாட்டு இருந்தாலும் நானாக தான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணங்கிறனால இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி இருந்துட்டு போட்டோம். அதை கரெக்டு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம். வேறு எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். எனக்கு யாராச்சும் எதுவும் சொல்லி கொடுத்தாலும் சொன்னாலும் வந்து நான் வந்து குழப்பறதோ ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா என்னோட நினைவோடு நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். இருந்துட்டு போட்டுமே அதே மாதிரி அப்படின்ட்டு வந்து நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அதே மாதிரி பசங்களும் சரி, வீட்லேயும் சரி, எல்லாரும் சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. அதனால நாங்கள் ஒன்றும் இது பெருசாக எடுத்து ஃபியூச்சரில் பாதிக்குமான்னு கேட்டிங்கன்னா பாதிக்காது. ஏன்னா வந்துட்டு கீழே வந்து அப்பாங்கிறது அவர் பேர் தானே போட்டிருக்காங்க. அவர் பேர் தான் போட்டிருக்காங்க. அதனால வந்து அவர் இல்லை இறந்துட்டாரு அப்படிங்கிறத நாங்கள் ஓப்பனாக சொல்லிடுவோம். அவர் இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறத எங்கே கேட்டாலும் ஓப்பனாக சொல்லிடுவோம். அது வந்து மறைச்சி பேசுறதுக்குலாம் எதுவும் கிடையாது. அதுதான் உண்மை. அவங்க கேட்குற அப்போ அவங்க வந்து தம்பிங்க அந்த இன்சியல் போட்டு அவங்க பேர் போட்டு எல்லாம் பண்ணாலும் எல்லாம் போச்சா அவங்க ஃப்யூச்சருக்கு அப்புறம் வந்துட்டு எஸ் தீபக்குமார், எஸ் பரணின்னு வந்துடும். ஆனால் வந்து எனக்கு தான் வந்து பேர் இன்சியல் மாற்றிருக்காரு. ஆமாம், அப்பால இருந்து அப்புறம் அவரோட பேர் இருந்து மாற்றி அப்புறம் இவர் ஒரு பேருக்கு. ஏன்னா இனிமே வந்து இவர் தான் எனக்கு எல்லாமே. எப்பவுமே இவர் என் கூட இருக்க போறாரு, நான் இவர் கூட இருக்க போறேன். தம்பிங்க வந்து அவங்களோட லைஃப்பை வந்து பார்த்துட்டு போயிடுவானுங்க இல்லைங்களா. அதனால இவளுக்கு மாத்தியாச்சு. எனக்கு வந்து மாத்திட்டாரு, எல்லாத்துலயும் மாத்திட்டாரு. எதுலையுமே மாத்தாம எல்லாத்துலயும் மாத்திட்டாரு. அது இல்லாம எங்களோட நம்ம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல நம்ம பதிவு பண்ணுவோம்ல, அதுலயும் எல்லாமே மாத்தி இருக்குது. ஆனா அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சுங்க. அதெல்லாம் என்ன சொல்றது, ரொம்ப ரிஸ்க். அது ஒரு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேங்க. ஆமா, இனிமே வந்து நீங்க கேட்க வேணாம் ஏன் எஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்க வேணாம், சரிங்களா. அவரோட பேர் சக்திவேல், அதனால வந்துட்டு அவரோட இன்சியலே வந்து போட்டிருக்கோம், ஓகேங்களா. ஆனா இதுல எல்லாம் நிறையவே நடந்துச்சு. என் பையனுக்கு பிறந்தது, அப்படி பிறந்தது, இப்படி பிறந்தது, நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட், டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டு விட்டுட்டோம். போங்கடா நீங்கள் என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு 1008 வேலை கிடக்குற, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்குலாம் எங்களுக்கு டைம் இல்லை, நீங்கள் உங்கள் வேலைக்கு பாருங்க, நான் எங்கள் வேலைக்கு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே எல்லாத்தையும் விட்டு போயிட்டோம். இப்போ எங்களோட மைண்ட் எல்லாமே அவங்க படிக்க வச்சு அவங்க நல்லா வேலைக்கு போகணும், அவங்க ஃப்யூச்சர் அவங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் தான் எங்களுக்கு. என்ன கடவுளை வீடு இருக்குது, நாங்கள் இருந்துக்குவோம், முடிஞ்சால் வேலைக்கு போகிறோம், இல்லைன்னா வந்து சந்தையில் போய் சொத்த கத்திரிக்காய் விற்று கூட பொழைச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்களா. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று
நம்ம வீட்டிலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நம்மளும் ஒரு தொழிலதிபராக ஆகணுங்கிற ஒரு ஆசை. ஒரு சின்ன கடைனாலும் ஒரு பொட்டிக் மாதிரி வச்சு நம்ம வந்து ரன் பண்ணணும். நம்ம தான் அதுக்கு முதலாளியாக இருக்கணும். நம்ம வந்து 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு வேலை கொடுக்கணும். ஆனால் வந்து அவங்கள வந்து நம்ம வேலைக்காரங்களாம் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதா என்னோட தங்கச்சி என்னோட அக்கா அப்படிங்கிற நடத்தணும் மட்டும்தான் எனக்கு ஆசை. நம்ம கூட 2-3 பேர் இருக்கணும். அவங்க நம்ம கடைனா அதில் 2 பேரும் வேலை செய்வாங்களா, அவங்கள வந்து நம்ம வேலை செய்கிறவங்களாம் நடத்தக்கூடாது. நம்ம வீட்டில் வந்து ஒருத்தராக நடத்தணும். அந்த மாதிரிலாம் எப்படியெல்லாம் நடக்கணும் நல்லா யோசிச்சிருக்கேன். அது வந்து எங்களுக்கு எப்போ நடக்கலாம் சத்தியமாக எங்களுக்கு தெரியல. நடக்கும். ஆனால் எனக்கு அதுதான் என்னோட நான் ஆசைப்படுவேன்னா எதுவுமே ஆசைப்பட்டதே கிடையாது லைஃப்பில். நான் ஆசைப்பட்டது ஒன்றுனா இது மட்டும்தான். ஆசைப்படாமல் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நான் ஆசைப்படுற விஷயம் இதுதான். ஆனால் வந்து அது எப்போ நடக்கும்னு எனக்கு வந்து தெரியல. லைஃப்பில் அவர் வந்து இவர் வந்து அந்த சேரில் வந்து உட்காரணும். அவர் தான் எனக்கு அதுதான் ஆசை. நான் நீங்கள் சேல் பண்ணணும், அதுதான் எனக்கு ஆசை. சரி, ஓகே, நடக்கட்டும் நடக்கட்டும், எல்லாம் நல்லதே நடக்கட்டும், கடவுள் இருக்கார். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். இனிமேல் தயவு செஞ்சு அதை வந்து கேட்காதீங்க, ஓகேங்களா? ஓப்பனாகவே நான் வந்து சொல்லிட்டேன், பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் ஓப்பனாக இருக்குங்காட்டு தாங்க தமிழ ஷோவில் வந்து நாங்கள் எல்லா உலகமே பார்க்குது தெரிஞ்சுமே நாங்கள் அந்த விஷயத்த நாங்கள் வந்து ஓப்பனாக சொல்லிட்டோம். யாரையும் ஏமாற்ற கிடையாது, யாருக்கிட்டே பொய் சொல்ல கிடையாது. ஒருத்தரோட வீட்டுக்காரர் நான் வந்து கல்யாணம் பண்ண கிடையாது. இவரும் வந்து இன்னொரு கூட கல்யாணம் பண்ணி என்னை ஏமாற்ற கிடையாது. வீட்டுக்கு ஒளிஞ்சு நாங்கள் வாழ கிடையாது. கல்யாணம் பண்ணியும் தைரியமாக இதே ஊரில் தான் நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக 8 வருஷமாக நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப நான் தப்பு பண்ணியிருந்தானே நம்ம பயப்படும். நாங்கள் தப்பு பண்ணல. அதனால் வந்து நான் தைரியமாக எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து அந்த ஷோவில் வந்து சொன்னோம். அதே மாதிரி தான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து எங்கள் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாமே நான் ஓப்பனாக தான் பேசுவோம் அப்படிங்கிறது, ஓகேங்களா? எங்களுக்கு வந்து நிறைய சொந்தங்கள், நல்ல சூப்பர் சொந்தங்கள் வந்து கிடச்சிருக்கீங்க. என்ன யாராவது ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டாங்க நான் சொன்னோம்னா விடுங்கக்கா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்கக்கா, நீங்கள் அதெல்லாம் விட்டுருங்க, உங்கள் லைஃப் நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க. நிறையா பேர் முதல்ல கமெண்ட்டே வராது, ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அப்போ இப்போ நிறையா பேர் எங்களை லவ் பண்ணுற நிறையா பேர் கமெண்ட் பண்ணி, அது இல்லாமல் பிஸ்னஸ் நம்பருக்கு நிறையா பேர் கால் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப் மாதிரி தாங்க என் லைஃபு, பசங்க தாங்க என் பசங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருக்காங்க, நீங்களும் அண்ணாவும் மோட்டிவேஷனாக இருக்கீங்க எனக்கு இப்போ தான் வந்து என் லைஃப் இப்படி இருக்கு நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அக்காவெல்லாம் வந்து எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்கிறாங்க. நம்ம வந்து இனிமேல் தைரியமாக போல்டாக இருக்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நானும் இப்போல்லாம் யோசிக்கிறேன்க்கான நிறைய பேர் பிஸ்னஸ் நம்பருக்கு கால் பண்ணி வந்து எல்லாருமே பேசுகிறீங்க. அப்படி நினைக்கிறேன். நம்ம அப்படி என்ன நம்ம பண்ணிட்டோம், நம்ம உள்ளது தானே நம்ம சொன்னோம் அப்படிலாம் நான் வந்து யோசிப்பேன். ஸோ எங்களை இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமே நீங்கள் தான். நாங்கள் எடுத்தோடனே கிடுகிடுன்னு வளரவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் இருக்கிற இதுலேருந்தே நாங்கள் மொல்லமாக தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். எங்களுக்கு இதுவே போதும். சரி, ஓகே, இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறோம். வேற டவுட்ஸ்னாலும் சொல்லுங்க, ஓகேங்களா? அவரோட போட்டோஸ் பார்க்கணும்னா சொல்லுங்க. இனிமே அன்னைக்கெல்லாம் பயந்து போட்டோ காமிச்சேன், இனிமே வந்து போட்டோ ஓப்பனா காமிச்சிடுறேன். அவர் வந்து அழகா இருப்பார், இவருக்கே தெரியும். பார்த்திருக்கேன், நானும் பார்த்திருக்கேன். பார்த்திருக்கியா? நானு பார்க்காம இப்படி சொல்லுவாங்க. பார்த்திருக்கேன், நீங்களா பார்க்கல, உங்களுக்காகவே போடுறோம், ஓகேவா? பார்த்து வண்டியில எல்லாம் போயிருக்காரு, பாத்திருக்கியா? அப்பெல்லாம் சத்தியமா இதையெல்லாம் யாரா மிங்கல் பண்ணி பேசுறானுங்க. இவரு அப்பெல்லாம் எனக்கு தெரியாது, அது சம்பந்தமே இல்லாத ஒரு குட்டி பையனாட்டு இருப்பாரு இவரு. ஆமா, அப்ப குட்டி பையனாட்டு இருப்பாரு. அதெல்லாம் நீங்க எது கனெக்ஷன் பண்ணி பேசுறாருங்க, ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம். உங்களது வெளிப்படுவது உங்கள் கார்த்தி சரோ. பை.